அனைவருக்கும் வணக்கம். நேத்து நீங்க என்ன சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஆனா போன மாசம் சாப்பிட்டது, அதுக்கு முந்தின மாசம் சாப்பிட்டது, அதெல்லாம் நம்ம ஞாபகத்திலேயே இருக்காது. ஒரு மாடு மேய்ச்சலுக்காக நெற்பயிர்கள் நிறைந்த ஒரு நிலத்துக்கு போச்சு. அந்த இடத்துக்கு சொந்தக்காரன் தடியால அந்த மாட்டை அடிச்சுட்டு விரட்டி அமிச்சிட்டான். மறுநாள் மீண்டும் மாடு அதே நிலத்துக்கு மேய்ச்சலுக்கு போச்சு. அடடா, நேத்து தானே இந்த இடத்தோட சொந்தக்காரன் நம்மளை அடிச்சான், திரும்பவும் இங்க வரலாமா அப்படின்னு அந்த மாடு நினைக்கல. ஏன்னா மாட்டுக்கு அது நினைவில் இல்லை. ஆனா நாமளா இருந்தா அப்படி பண்ணிருப்போமா? நம்மளை மதிக்காதவங்க வீட்டு வாசலை கூட நம்ம மிதிக்க மாட்டோம். ஏன்னா அவங்க நம்மளை அவமானப்படுத்தினது நம்ம நினைவுல இருக்கு. நினைவுல இருக்கிறதுனால நம்ம போய் நிற்க மாட்டேங்கிறோம். அதுவே நினைவுல இல்லைன்னா மீண்டும் அந்த வீட்டு வாசல் முன்னாடி போய் நிற்போம். மாட்டுக்கு நினைவுல இல்லாதது மனுஷனுக்கு நினைவுல இருக்கு. மனிதனுக்கு நினைவுல இல்லாதது ஞானிகளுக்கும் சான்றோர்களுக்கும் நினைவுல இருக்கு. அதனாலதான் அபிராமி பட்டர் எத்தனை தடவை தான் பிறந்து பிறந்து இறந்து இறந்து இந்த உயிர் துன்பப்பட்டு சிக்கி தவிப்பது, இதுல இருந்து வெளியில வரணும், முக்தி வேணும்னு கேட்கிறார். எப்படி தயிர் கடையிற மத்துக்கு இடையில மாட்டிட்டு தயிர் சிக்கி தவிக்குதோ, அதுபோல இந்த உயிர் பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையில மாட்டிட்டு சிக்கி தவிச்சிட்டு இருக்கு. பதவி, ஆசை, மோகம்னு எல்லாத்துக்கும் பின்னாலையும் ஓடி ஓடி இந்த உயிர் களைச்சு போய் அப்படியே உக்காந்துருக்கு. இந்த உயிருக்கு முக்தி வேணும்னு கேட்கிறார் அபிராமி பட்டர். அதனால பிரம்மா, சிவன், விஷ்ணு இந்த மும்மூர்த்திகளும் உன்னுடைய திருவடியைத்தான் வணங்குகிறார்கள். அன்னை அபிராமியே, செந்தூர நிறம் கொண்டவளே, சுந்தரியே, எனக்கு முக்தி கொடுன்னு வேண்டாரு அபிராமி பட்டர். ரொம்ப அழகா அந்த பாட்டுல சொல்றார். ததிகுரு மத்தில் சுழலும் என் ஆவி, தளர்விலதோர் கதிகுரு வண்ணம் கருது கண்டாய், கமலாலயனும் அதிகுருவேணி மகிழனும் மாலும் வணங்கி என்றும் துதிகுரு சேவடியாய், சிந்தூரானன சுந்தரியே என்று வியந்து பாடுகிறார் அபிராமி பட்டர். அபிராமி அன்னைய வணங்கினா மலை போல இருக்கிற பிரச்சனை கூட பனி போல விலகி போயிடும். அதனால நீங்களும் மறக்காம உங்க வீட்டு பூஜை அறை முன்னாடி உட்காந்து அபிராமி அந்தாதியினுடைய இந்த பாடலை மறக்காம பாராயணம் பண்ணுங்க. அப்படி பண்ணினீங்கன்னா மலை போல இருக்கிற பிரச்சனை கூட பனி போல விலகி போயிடும். நன்றி, வணக்கம்.